அவர் கொடையாச்சு மறைச்சிட்டு போறாரு. கீழே டைட்டில் பாவம் உடஞ்சு போய் போறாரு, நசுங்கி போய் போறாரு டைட்டில். அப்படியே பார்த்தேன், உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? நமக்கு அறிமுகமான முகங்களே அதுல இல்ல. பொருளாளர் பேர் இல்ல, மாமா பேர் இல்ல, லைலாமணி பேர் இல்ல. மாமானா ஜெகதீஷ் இல்ல, அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. கண்ணுக்கு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்கவனே அவரால் பார்க்க முடியல, ஆப்ல பாக்குறாரா இந்த 28 பேர் அவர் பார்க்க போறாரு? அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு செத்து கிடக்குறான். உச்சநீதிமன்றத்துல போய் என்னன்னு அஃபர்டபிலிட்டி வைக்கிறாரு ஆதவர்ஜுனா. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க நடந்து கொண்டிருந்த எந்த அசம்பாதமும் அவருக்கு தெரியாதுன்னு வைக்கிறாரு. அப்பனா செத்தவனுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். பொதுச் செயலாளர் தான் கவுண்டருக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகணும், அடிக்கணும், ஓடுன்னு அடிக்க ஓடணும். துரைமுருகன் சந்திப்பாரு பொதுச் செயலாளரா. அதிமுகவுல ஜெயக்குமார் உடனே ரியாக்ட் ஆவாரு. இந்த கட்சியில யார் இருக்கா ரியாக்ட் ஆக? ஒரே ஒருத்தர் நம்பி வண்டி ஓடுது, சிடிஆர். வேற யாருக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கிற திராணி இல்ல. இதுக்கப்புறம் விஜயோட கட்சி நடக்கிற அதிரடி மாற்றம்னு என்ன சொல்லுவீங்க? பாலவாக்கத்துல போய் தூங்குவாரு. ஒரு தொகுதி மக்களும் ஒரு நாள் லைன்ல வருவாங்க பாலவாக்கம் வீட்டுக்கு. இவர் மாடியில இருந்து ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லுவாரு. சீமானோட ஒரு மாற்றம் அப்படி நடக்கலாம். ஒரு அலையாத ஒரு கேட்டகரி. நான் சொல்லல, விஜயே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே விஜய் திராணியான ஒரு ஆள்னா ஸ்டார் தொகுதியா தேர்வு செய்யணும். எதிரில் இருக்க போட்டியாளர் கடுமையான ஒரு போட்டியாளரா இருக்கணும். அதுல நீ ஜெயிச்சு காட்டணும். நீங்க இப்ப கரூர்ல யாரை எதிர்த்து உள்ள வந்தீங்க? செந்தில் பாலாஜி எதிர்த்து அந்த இடத்துல நில்லுங்க. நம்ம ஓப்பன் சேலஞ்சா கொடுப்போம். அகாடமிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ரோல் மீடியா ஜெயகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. இப்ப அரசியல் நிகழ்வுகள் பத்தி தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கட்சியோட புதிய நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டிருக்காரு. சுமார் 28 பேர் அந்த பட்டியலில் இருக்காங்க. பல்வேறு முக்கியமான நபர்கள் பட்டியல் இல்லை, வெளியே போயிருக்காங்க. அண்ட் சில முகம் தெரியாத நபர்களும் பட்டியலுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நமக்கு அறிமுகமான முகங்களே அதுல இல்ல. பொருளாளர் பேர் இல்ல, மாமா பேர் இல்ல, லைலாமணி பேர் இல்ல. மாமானா ஜெகதீஷ் இல்ல, அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. ஜெகதீஷ் பேர் இல்ல, வெங்கட்ராமன் பேர் இல்ல, லயோனாமணி பேர் இல்லைன்றப்ப இது என்ன? இது உண்மையான காரணம் இல்ல. இவங்க எல்லாத்தையும் ஏன் நீக்கலாங்க? ஆமா, வெங்கட்ராமனை உள்ளே விடல. அவ்வளவுதான் அவரோட மரியாதை. அவ்வளவு பல வருஷமா அவருடைய அக்கௌண்டன்டா ஆடிட்டரா இருந்தவர் வெங்கட்ராமன்லாம். பல வருஷமா கூடவே இருந்தவர். நேத்து கேட்டுக்கு வெளியே, இன்னைக்கு கட்சி விட்டு வெளியில போல. ஏன் நீக்கினாங்க? 3 பேரும் ஏன் நீக்கினாங்க? நீக்கினாங்களா சேர்க்கலன்னு சொல்லலாம். இதை ஏன் சேர்க்கலன்னு தெரியல. ஒருவேளை லைலாமணி ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு பேசுறாங்க, நம்ம கேட்கற தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆயிருன்னு நினைச்சு போயிட்டு ஒரு உளறி வச்சிருப்பாப்ல ஒரு இன்டர்வியூல. தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்க கொள்கையே கிடையாது. இன்னையா சொல்ற உண்மையாவா அப்படின்னு ரிப்போர்ட்டர் மிரண்டி கேட்க. ஆமா, உங்க தலைவர் மேடையில பேசுறாரியா, தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள்னாரியா. அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு, எங்க கொள்கை அது இல்ல. இப்ப நீதான் பொதுச் செயலாளரா, நீதான் தலைவரா? மக்கள் விரும்பினாங்கன்னு சும்மா 2 லைனை சேர்த்திருக்கேன். மத்தபடி தமிழ் தேசியமும் திராவிடமும் கொள்கை இல்லை. சரி, உங்க கொள்கை என்ன? திமுகவோட கொள்கையை கொண்டு வரான். மதசார்பற்ற இதுதான் எங்களுடைய கொள்கை. அது ஏற்கனவே இங்க இருக்கே, உங்க கட்சி அதுலயே போய் சேர்த்திருக்கலாமே. அப்ப இதனாலேயே கூட தூக்கி விட்டுருக்கலாம். இங்க எங்கேயாவது போய் உளறி ஏதாவது மைனஸ் ஆக்கி விட்டுரு இந்த அப்பாவி பையன், அதனால வேணாம் தூக்கி விட்டுருக்கலாம். சம்பந்தம் இல்லாம மரிய வில்சன் பேர் இருக்கு. அதான் அவர் என்ன அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவரா என்ன? அவர் இது வரைக்கும் எந்த மேடைகள்ல பேசியிருக்காரு? ஒரு அக்யூஸ்டு A1 அவரு ஓப்பனா சொல்லலாம், கேஸ் நிலுவையில இருக்கு. அப்போ அவரு எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, அவரு ஆதவர்ஜுனாவோட லாபி மூலியமா காசெல்லாம் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு, நீங்க தேவைப்படுவீங்கன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள விடுறாங்க. செயல்பாடுகள் தெரியும்ல, 28 பேரும் வேகமா செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. பாப்போம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பாப்போம். இந்த SIR 1ஆம் தேதி வருது. இவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, அது எப்படி கடுமையா எதிர்க்கிறாங்களா, தொட்டும் தொடாமலும் எதிர்க்கிறாங்களா, என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த குழு விஜயோட நேரடி கட்டுப்பாடுல இருப்பாங்க, உத்தரவெல்லாம் விஜய் தான் போடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் இதுக்கு மேல இந்த டீம் எப்படி? அதெல்லாம் சும்மா. ஏற்கனவே மை டிவிக்குன்னு ஒரு ஆப் வந்துச்சு. அந்த ஆப்லயே அவர் என்ன சொன்னாருன்னா, விஜய் உங்களை நேரடியா இந்த ஆப் மூலியமா பார்த்து கொண்டு இருக்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்கவனே அவரால் பார்க்க முடியல, ஆப்ல பாக்குறாரா இந்த 28 பேர் அவர் பார்க்க போறாரு. அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் நம்ம ஓப்பனா அடிச்சு விடல, ஒண்ணுமே இல்ல. ஓப்பனா சொல்லலாம், கண்ணுக்கு முன்னாடி ஒரு செத்து கிடக்குறான். உச்சநீதிமன்றத்துல போய் என்னன்னு அஃபர்டபிலிட்டி வைக்கிறாரு ஆதவர்ஜுனா. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க நடந்து கொண்டிருந்த எந்த அசம்பாதமும் அவருக்கு தெரியாதுன்னு வைக்கிறாரு. அப்பனா செத்தவனுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி ஒரு செத்து போறான்ல, அவர் தூக்கிட்டு போன நீங்க பாத்தீங்கல்ல வீடியோவை? எத்தனை பேர் அவர் பேசிட்டு, அவர் பாட்டு பாடும் போது ஒரு பெண்ணை தூக்கிட்டு போனாங்களா இல்லையா? ஒரு பெண்ணோட பிணத்தை. எந்த அசம்பாதமும் அவருக்கு தெரியாது அப்படின்னு ஓப்பனா பச்சையா வைக்கிறாங்கன்னா, இவரெல்லாம் கட்டுப்பாட்டுல, இவரே கட்டுப்பாட்டுல இல்ல.
இவரே தனியா தன்னுடைய சுய கட்டுப்பாட்டுல இல்ல, யாரோ ஒருத்தர் ஆட்டி வைக்கிற மாதிரிதான் இருக்காரு. சும்மா நீங்களே வந்துட்டீங்க, நான் நிறைய பேர் அந்த கேள்வி கேக்குறேன். விஜயை பின்னாடி இருந்து இயக்கும் அந்த நபர் யாரு? ஜான் ஆரோக்கியசாமி இல்ல வேற கட்சியா? யார் இயக்குறாங்க? புடிச்சு தலையை புடிச்சு புஷி, இந்த கையை புடிச்சு ஜானு, இந்த கையை புடிச்சு ஆதவு, இந்த காலு சிடிஆர், இந்த காலு அருண்ராஜ் புடிச்சு இழுக்குறாங்க 5 பேரும். நான் சொல்றேன் நல்லா ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு 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 உழப்புறாரு. புட்டிச்சு எல்லாரும் போட்டு ஆட்டி எல்லாம் செய்யுங்க. இங்க பாருங்க, நான் இல்லைன்னா கட்சியை அழிஞ்சிரும், ஃபீல்டு ஒரு ஆள் இல்லைன்னு புசி, இந்த கையை புட்டிச்சு ஆது, இங்க பாரு நான் தான் ஃபண்டு இறக்குறேன், என்கிட்ட ஃபண்ட், நான் போயிட்டுன்னா உங்க கட்சிக்கு ஃபண்டு இருக்காது, சம்பாரிச்செல்லாம் சினிமாவில் சம்பாரிச்செல்லாம் கட்சிக்கு போட வேண்டிய ஆயிரும்னு இவரு. இந்த பக்கம் ஜானு, இங்க பாருங்க நான் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் இல்லைன்னா நீங்க சிஎம் இல்லை, நான் உங்களை மோடி ஜெயலலிதா மாதிரி உங்களை கொண்டு வர பாக்குறேன் அப்படின்னு அவரு மண்டையை கழுவுறாரு. கீழே 2 பேர் சொல்லவே வேணாம், ரைடு வந்தா நான் பாத்துக்கிறேன்னு இவரு. இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் சந்திக்கிற திறமை கட்சியில எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சிடிஆர். இன்னைக்கு இத்தனை பேர் வந்தாங்க, யாராவது ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திச்சாங்களா? சிடிஆர் மட்டும் தான் சந்திச்சிருப்பாரு. அவருமே ஒழுங்கா பேசல. பொதுச் செயலாளர் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், பொதுச் செயலாளர் தான் கவுண்டருக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகணும், அடிக்கணும், போ ஓடுன்னு அடிக்க ஓட விடணும். துரைமுருகன் சந்திப்பாரு பொதுச் செயலாளரா, அமைப்பு செயலாளரா ஆர்எஸ் பாரதி எந்த பிரச்சனையாலும் சந்திப்பாரு. அதிமுகவுல ஜெயக்குமார் உடனே ரியாக்ட் ஆவாரு, செல்லூர்ராஜ் உடனே ரியாக்ட் ஆவாரு, ஆர்பி உதயகுமார் பட்டுன்னு ரியாக்ட் ஆவாரு. இந்த கட்சியில யார் இருக்கா ரியாக்ட் ஆக? ஒரே ஒருத்தர் நம்பி வண்டி ஓடுது, சிடிஆர். அவரை நம்பி வண்டி ஓடுது, வேற யாருக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கிற திராணி இல்ல. ஓகே, இதுக்கப்புறம் விஜயோட கட்சி நடக்கிற அதிரடி மாற்றம்னு என்ன சொல்லுவீங்க? பாலவாக்கத்துல போய் தூங்குவாரு, வேற என்ன செய்வாரு? என்ன பாருங்க, அடுத்த 10 நாள் விஜய் பாலவாக்கத்துல தூங்குவாரு. சீரியஸா சொல்றேன், நீங்க 10 நாள் கழிச்சு நான் வந்து உட்கார்றேன், 10 நாள் அடுத்து கீழே இருக்க ஆளுங்க நாய் மாதிரி வேலை செய்வாங்க. அதிரடி மாற்றமா தலைவர் மட்டும் போய் பாலவாக்கத்துல ரெஸ்ட் எடுப்பார். இல்லைன்னா நீங்க என்னன்னு கேளுங்க, இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். சரி, அடுத்து அவரோட தேர்தல் பிரச்சாரம்னா எந்த லெவல்ல போகுது? நிறைய பேர் இனிமேல் வான்வெளி பிரச்சாரம், ஹெலிகாப்டர்ல தான் போறாரு, இனிமேல் இந்த ஊரா போறது கிடையாது, ஒரு ஐசோலேட் பிளேஸ்ல தான் நடக்க போகுதுன்னு ஒரு தொகுதி மக்களும் ஒரு நாள் லைன்ல வருவாங்க பாலவாக்கம் வீட்டுக்கு. இவர் மாடியில இருந்து ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லுவாரு. சீமானோட ஒரு மாற்றம் அப்படி நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு, நடக்கலாம். ஒரு அலையாத ஒரு கேட்டகரி, நான் சொல்லல, விஜயே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. விஜயே ஒரு இன்டர்வியூல சொல்லிரு, நான் எந்த கஷ்டமும் இல்லாம நான் வந்தேன். இப்போ நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட அதை ஷேர் பண்ணியிருப்பேன். எந்த கஷ்டமும் இல்லாம வந்தேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா ரொம்ப அடம் பிடிப்பேன் அப்படின்னால இவர் ஒருவேளை அடம் பிடிச்சிட்டாருன்னா ஒரு தொகுதி மக்களை கூப்பிட்டு வருவாங்க, அப்படியும் நடக்கலாம். அதனால முன்னாடி பிட்டு போட்டாரு, மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னு போட்ட பிட்டெல்லாம் எதுக்கு? நான் வரமாட்டேன்டா, இந்த மூஞ்சிக்கு அங்கே இருந்து ஓட்ட போடுங்க போதும், அவ்வளவுதான். நான் ஒரு பிராண்டு, நான் ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதான். இந்த பிராண்டு ப்ராடக்டோட மார்க்கெட் வேல்யூ குறையறதுக்குள்ள இந்த தேர்தலையும் ஓட்டு போடு, அவ்வளவுதான். அவரு வாங்க போற வாக்கு சதவீதம்னு உங்களுக்கு என்ன தோணுது? ஒவ்வொரு கிரிட்டிக்ஸுமே ஒரு வாக்கு சதவீதம் சொல்றாங்க, இன்னும் சில பேர் சொல்றதா நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கு. 20%, 25%, அப் டு 25 வரைக்குமே, 30 வரைக்கும் கூட போறாங்க. இவரோட வாக்கு சதவீதம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? 99 வாங்குவார், 1% வந்து திமுக. என்ன அடிச்சு விடுறது, நமக்கு சும்மா அடிச்சு விடலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்த உடனே தூக்கி அப்படியே கொடுத்துருவாங்களா என்ன? நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இப்ப எத்தனை ஓட்டு பெர்சன்டேஜ்ல இருக்காங்கன்னு தெரியும் நமக்கு. இப்ப அவங்களோட ஓட்டு ஏன் டைல்யூட் ஆகுதுங்கிறதும் நமக்கு தெரியும். திமுக அதிமுக மாதிரியான நம்ம ஒரு பெரிய கட்சிகள் தன்னுடைய ஓட்டை தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி கூட்டணியில இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலையும் இருக்கு. 26 வாங்கிட்டாரு, 30 வாங்கிட்டாருன்னா இவர் ஆட்சியை பிடிச்சிடலாம். அதெல்லாம் நடக்காத காரியம். சரி, என்னதான் உங்களுக்கு தோணுது? எவ்வளவு வாங்குவாருன்னு தோணுது? பெர்சன்டேஜ் அதிகபட்சம் ஒரு 5, 2, 3 அவ்வளவுதான். விஜய் ஜெயிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. எங்க அதுவும் ரொம்ப ரேர். அதுவும் எந்த தொகுதின்னு தெரியும் கேட்டுக்கணும். அதுவும் ரொம்ப ரேர். ராயபுரத்துக்குலாம் வந்து ஓட விட்டுருவாங்க. அப்படியே இந்த பக்கம் சென்னை வட சென்னையில வேற எங்கேயாவது குளத்தூர் பக்கம் வந்துட்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா வாய் விடக்கூடாது, ஏற்கனவே ஒருத்தர்லாம் வாய் விட்டு அப்புறம் எஸ்கேப் ஆனவர், குளத்தூர்ல நான் நிக்க போறேன், அந்த மாதிரி எங்கேயும் மாட்டக்கூடாது. அப்ப மற்ற மாவட்டங்கள்ல வேற எங்கேயாவது ஸ்டார் தொகுதியா இல்லாம ரொம்ப வீக் தொகுதியா தான் தேர்வு செய்வாங்க. உண்மையிலேயே விஜய் திராணியான ஒரு ஆள்னா ஸ்டார் தொகுதியா தேர்வு செய்யணும். எதிரில் இருக்க போட்டியாளர் கடுமையான ஒரு போட்டியாளரா இருக்கணும். அதுல நீ ஜெயிச்சு காட்டணும். நீங்க இப்ப கரூர்ல யாரை எதிர்த்து உள்ள வந்தீங்க? செந்தில் பாலாஜி எதிர்த்து அந்த இடத்துல நில்லுங்க, நம்ம ஓப்பன் சேலஞ்சா கொடுப்போம். உங்களுக்கு தைரியமான ஒரு இதுவா இருந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி இருங்க. நான் அதிமுகக்கு இதுவா இருக்கேன் அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி நிக்கிற தொகுதியில ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுங்க. ஆதவ அர்ஜுனாவோ இல்ல சிடிஆரோ இல்ல ராஜ்மோகனோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுங்க. எதிர்கட்சியும் வீழ்த்தணும்ல,
அங்க ஸ்டாண்ட் அப்போ பார்ப்போம். அங்க நீங்க லைலாமணியை போடுறீங்களா இல்ல ஆதவர்ஷன் போடுறீங்களா இல்ல வேற யாரு டம்மியான ஆளை போடுறீங்கன்னு நமக்கு தெரியும். எங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆளு போடுங்க, முட்டி மோதுங்க பாப்போம், அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். ஓகே, அது விஜய்லாம் முக்கியமான ஆளு, கண்டிப்பா எங்கேயாவது முக்கியமான தொகுதியில நிக்கணும், ஒரு பெரிய தலையோட மோதணும். எப்படி கமலஹாசன் கடைசியில வாணி சீனிவாசனுக்கு எதிராக நின்னாங்க, அவருடைய ஓட்டு மட்டும் ரொம்ப லேட்டா எண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முட்டி மோதுங்க, அந்த மாதிரி மோதுங்க. அப்போ பாப்போம் முக்கியமான தொகுதியில நிப்பாரா இல்ல வேற எங்கேயாவது கீழே எங்கேயாவது டம்மியா தான் நிப்பாட்டுவாங்க. டம்மியா நிப்பாட்டி தான் ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ஸ் தான். பெரிய தொகுதியில நிக்க முடியுமா? அதிமுகவோட ஸ்டார் கேண்டிடேட்லயே சொல்றேன், ஜெயக்குமார் எதிர்த்து விஜயால் நின்று முடியுமா? அவரோட செல்லூர் ராஜ் எதிர்த்து மதுரையில அவருடைய தொகுதியில நிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்ல ஓபிஎஸ் கூட வச்சுப்போம், ஓபிஎஸ் எதிர்த்து அங்க நிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது அவரோட தொகுதியில மாத்து நான் தான் மாற்று வரேன்னு சொல்லி அரசியல் பண்றீங்கல்ல, இவங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல. நாங்க 30 தொகுதியில் 30% வாங்க போறோம் அப்படின்னா எல்லா தொகுதியிலயும் நீங்க குறைஞ்சபட்சம் 50,000 ஓட்டு மேல வாங்கணும். அப்ப வாங்கி காட்டுப்பா, எந்த தொகுதியில இருந்தாலும் நீ தான் 50,000 வாங்கல, தைரியமான ஆளாச்சே நில்லு பாப்போம். அப்ப 5% மேல வாங்க மாட்டாரு, வாய்ப்பே இல்லை. நான் வேணா பாப்போம், பாத்துருவோம் என்ன நடக்குன்னு பாப்போம். ஓகே, ஆனா இப்ப எல்லாருமே அவரை புஷ் பண்ணி அதிமுக கிட்ட தானே தள்ளுறாங்க, அவர் அதிமுக கிட்ட போயிடுவாரா? வேற வழி இல்ல. ஓகே, வேற வழி இல்ல. இப்பல இருந்து நரேட்டிவ் செட் பண்ணணும். கடைசி நேரத்துல பாருங்க எங்களை ஒடுக்குறாங்க, எங்களுக்கு பிதுக்குறாங்க, இந்த நேரத்துல நம்ம கரங்கள் ஒண்ணு சேர்ந்தாதான் இப்படி ஏதாவது பண்ண முடியும், அதனாலதான் நாங்க வேற வழியே இல்லைன்னு அழுது சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஓடுற வாய்ப்பு இருக்கு. எப்படி அன்புமணி கடைசி நேரத்துல அழுது சென்டிமெண்ட் ஆகி அதிமுக கூட்டணியில போய் உட்கார்ந்தாரோ, அது நடந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி போய் உட்கார்ந்தாரோ, அந்த மாதிரி விஜயம் பண்ணுவாரு. அதுவும் வாய்ப்பு இருக்கு, விருப்பம் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் வேணும். ஆனா அவர் எப்படி போவாரு? ஏன்னா மேடைக்கு மேடை என்ன கூவுனாங்கன்னா எங்க கொள்கை எதிரி பாஜக தானே சொன்னாங்க, எப்படி போய் நிப்பாருங்க? ஏன் அன்புமணி கூட தான் பேசினாரு, பாஜக எதிர்த்து பேசினாரு, கடுமையா விமர்சனம் வச்சாரு. அதிமுகவை கடுமையா டயர் நக்கின்ற ஒரு ஒரு பேரை தமிழ்நாடு முழு ரெஜிஸ்டர் பண்ணது அன்புமணி. போய் நிக்கிறாருல்ல, அதெல்லாம் அரசியல்ல சாதாரணம், அதெல்லாம் போயிருவாங்க, வெக்கமே இல்லாம அதெல்லாம் போயிருவாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே வேணாம். நம்ம விஜய் போயிடுவாருன்னு தான் உங்களுக்கு தோணுதா? போயிடுவா, வேற ஆப்ஷன் இல்ல. தனியாலாம் நின்னா டப்பா டான்ஸ் ஆடும், போவாங்க. இப்ப அங்க போன இபிஎஸ் முதல்வர் எப்படி ஒத்துப்பாரு? இவரோட எப்படி செய்யும் போஸ்ட் தருவாங்கன்றதே சந்தேகம். அதனாலதான் இப்பயே மண்டே கழுவுறாங்க. நீங்க வாங்க அடுத்த பவன் கல்யாண் மண்டே கழுவுறாங்க. நீங்க வாங்க அடுத்த பவன் கல்யாண் நீங்க தான். பவன் கல்யாணோட அரசியல் பாதையை இவங்க பார்க்கல போல இருக்கு. அவர் கடந்து வந்த பாதையை பார்க்கல போல இருக்கு. பார்த்திருந்தாங்கன்னா ஐயோ அடுத்த பவன் கல்யாணம் ஆஹா அப்படின்னு யோசிச்சு. அவர் பல்வேறு தோல்விகளை சந்திச்சு டெபாசிட் எல்லாம் போயிருக்கு. அப்படியான ஆள் அவரை வந்து ஒரு ரோல் மாடலா இவர்கிட்ட மண்டையை கழுவுறாங்க. அதனால அதிமுகவுக்கும் ஒரு பெரிய ஆள் வேணும், யங்ஸ்டர்ஸ் வேணும். ஏன்னா நம்மளும் தனியா நின்று தோத்துட்டோம்னா 10ல இருந்து 11 தோல்வி பழனிசாமின்னு பேர் வச்சிட்டாங்கன்னா கட்சியில இருக்க முக்கியமான ஆளுங்களாம் ஃபெடப் ஆகி வெளில போயிடுவாங்க, அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதனால இந்த இவரை தூக்கிட்டு எப்படி செங்கோட்டையின் ஓபிஎஸ் காலி பண்ணமோ அது மாதிரி கடைசியில இவரும் தள்ளி விட்டுறலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படியாவது ஒரு 4-5 சீட்டு வாங்கணும், அசிங்கமாயிரும் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு. அதனால 2 பேரும் தனித்தனியாவே இருக்கிற ஒண்ணு சேர்ந்துடலான்னு பேச்செல்லாம் போடுவாங்க. ஓகே, இபிஎஸ் அவர்கள் அடுத்த முடிவு தான் அதுவா தான் எடுப்பாருன்னு தோணுது. ஆமா, அதனாலதான் எல்லா இடத்துலயும் கீழே இருக்க ஆளுங்களை வச்சு பேச வைக்கிறது. அங்க பாரு கொடி பறக்குது, நீங்க தான் பவன் கல்யாண், அவர் நல்ல முடிவு எடுக்கணும், கூட்டணிக்கு வரணும், அந்த பேச்செல்லாம் பேச வைக்கிறது இதுக்குதான். இப்ப இந்த பட்டியல் வெளியானதுல இருந்தே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் புஷியானந்தோட பவர் கம்மி பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாரு, அதுக்காக தான் அவருக்கு வாட்டமான இருக்கிற நபர்கள்லாம் வெளியே அமைச்சிட்டாரு, இன்னும் சில பேரை முக்கியமா உள்ள எடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு சுதாரிப்பு வந்திருக்குமா? புஷியோட லாபியோட ஆதவோட லாபி வந்து ரொம்ப பெருசு. ஓகே, ஏன்னா அது பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கிற லாபி, ஓகே, செலவுலாம் பண்ணக்கூடிய லாபி. ஆனா புஷி லாபி வந்து வேணுமான்னு கேட்டா வேணும். ரெண்டுத்துல எது பெரிய தேவையா இருக்குன்னா ஆதவோட லாபி தான். நீங்க வந்து உங்களுக்கு நான் பவர் தரேன் அண்ணா, நான் சொன்னா கேப்பீங்கல்ல, இருங்க. இவருக்கும் அந்த கட்சியை விட்டா வேற வழி இல்ல. திரும்ப மறுபடியும் இவர் யாருக்கு பிரதீப் ரங்கராஜன் மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து விசில் அடிச்சு போஸ்ட் விட்டு வர முடியாது, புதுசா ஒரு நடிகர் போயிட்டு வர முடியாது, வேற வழி இல்ல. அதனால இங்க இருக்கிறது கேட்டது சொல்லிதான் ஆகணும், இருந்து ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்காப்ல. கேட்டுப்பாங்க, சரி ஓகே. அது இல்லாம இவர் நரேட்டிவும் செட் பண்ணிட்டாரு ஆன்லைன்ல, புஷிக்கு எதிரா இவர் வேஸ்ட், இவர் இது பண்ண மாட்டாரு, பத்திரிகையால பேச மாட்டாரு, அரசியலே இல்லை இவர்கிட்ட
அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க. அதை ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பதவிகள் மாற்றத்துக்கான வேலைகள் கூட ரொம்ப சீக்கிரமாவே நடக்கலாம். இப்ப அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பல்வேறு கட்சிகள் ஒரு மாசமா அவர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. இப்ப அடுத்த ஒரு பாசிட்டிவ் நோட்லயே நீங்க சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பல்வேறு கட்சிகளை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்க. பாஜக பண்ண தப்பா இருக்கட்டும், திமுக பண்ண தப்பா இருக்கட்டும், எல்லாரோட தப்பையுமே நீங்க கேட்டிருக்கின்றதுனால இப்படி ஒரு சிக்கல்ல இருந்து ஏதோ ஓரளவு தப்பிச்சு 30 நாள் கழிச்சு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனிமேல் அவர் என்ன பண்ணணும் தான் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இவங்க ஒரு சாதாரண கட்சி தான், ஒரு சாதாரண கட்சி தான். இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, பிரபலமான ஊடகம், அவங்க பண்ற வேலையில தான் இது பெருசாகுது. ஒரு சிகப்பு கலர் லோகோ வச்ச ஒரு ஊடகம், ரொம்ப பிரபலமான ஊடகம், இவரை கழுவி ஊத்துனாங்க. ஸ்டாம்பர்ட் முடிஞ்சதுல இருந்து அடுத்து பார்க்கலாம், அது இதுன்னு பார்த்து அப்படி கழுவி ஊத்துறாங்க. நேத்து ஒரு வீடியோ, அவர் கொடையச்சு மறைச்சிட்டு போறாரு, கீழே டைட்டில் பாவம் உடைஞ்சு போய் போறாரு, நசுங்கி போய் போறாரு டைட்டில். அப்படியே பார்த்தேன்டி, உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? யாரா பாதிக்கப்பட்டது? அவங்களுக்கு ஒரு டைட்டில் ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தா இல்ல, சும்மா ரொம்ப சிம்பிளா வந்து பாதிக்கப்பட்ட வந்தார்கள். ஆனா இவருக்கு கொடையை பிடிச்சு பாவம் உடைஞ்சு போய் கண்கள் சிவந்து தேம்பி தேம்பி அழுதுருக்கிறார். எப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்ப முத இந்த வீடியோ பாக்குற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்னவா இருக்கும்? உண்மையிலே பாதிக்கப்பட்டது விஜய்னு போய் கன்வே ஆகும். இப்ப இவங்க அடுத்த மூவ் இருக்குல்ல, ரொம்ப ஸ்லோ தான். பெரிய மூவ்லாம் இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. நீங்க வந்து அன்புமணிய மானிட்டர் பண்ண முடியும், நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை மானிட்டர் பண்ண முடியும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நீங்க மானிட்டர் பண்ண முடியும். இவங்கள எங்க மானிட்டர் பண்ண முடியும்னா அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல காலையில எங்க போனாங்க, மதியானம் எங்க போனாங்க, இப்ப எங்க போனாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி எங்க போனாங்கன்ற தகவலாவது அதுல இருக்கும். கடந்த 1 மாதமாக விஜய் எங்க போனாருன்ற தகவல் அவருடைய எக்ஸ்போசத்துல எதுவுமே இருக்காது. இன்னைக்கு வெளியே வந்திருப்பாரு, அவ்வளவுதான். மீடியா ஏதாவது ஒரு அவருடைய கார்ல டிரைவர் ஏதாவது ரேஷன் கடைக்கு போனா கூட விஜய் கார்ல வெளியே வந்தாருன்னு போடுவான். அது டிண்ட் போட்ட கார், பிளாக் டிண்ட் போட்ட கார், அவனா கொளுத்தி போடுவான். விஜய் எந்த பாதுகாப்பும் வெளியே வந்தாடே, அவன் டிரைவர் பெட்ரோல் கூட போட போயிருக்கலாம். அப்ப இதை ஊதி பெருசாகிறது கூட இவங்க சாதாரணமான ஒரு கட்சி தான். ஒன்னும் மீட்பர் ரட்சகர் அந்த மாதிரிலாம் பெருசா எல்லாம் இல்ல. இறுதியா ஒரு கேள்வி பார்த்தாரு, எக்ஸ் வலைதளத்துல உங்களை நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, நீங்களும் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப சமீபமா ஒரு பேஜ் வந்து அவரோட ஃபுட்டேஜை நீங்க எடுத்து போட்டிருப்பீங்க, அதனால அவர் உங்களுக்கு நஷ்டஈடு கேட்டிருப்பாரு. எனக்கு 1 கோடி வேணுமோ 2 கோடி வேணுமோ அதை கேட்டிருப்பாரு. நீங்களும் அதுக்கு பதிலடி கொடுத்துரு. இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் உங்களை மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நீங்களும் பதிலடி கொடுங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பண்ணுங்க. நான் பண்ணா நீங்க என்ன பண்ணக்கூடாது நான் சொல்லுவேன். நான் உங்க கிரிட்டிசைஸ் பண்றேன், நீங்களே என்ன பண்ணீங்கன்னா பண்ணுங்க, அது சுதந்திரம் தானே, அதெல்லாம் ஜாலியா பண்ணலாம். ஆனா 1 கோடி கேட்டதெல்லாம் எனக்கே சாகுறான், ஏன்னா 1 கோடி கேட்கறான் அப்படின்னு. நானும் திரும்ப கேட்டேன், சில்லறையா வேணுமா நோட்டா வேணுமா அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு கமெண்ட்ல ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொன்னது, சரி பாலவாக்கம் வா, நோட்டா மாத்தி வச்சிருக்கேன் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு. அது அந்த அளவு தான் அவங்களுடைய புரிதலே இருக்கு, எதுக்கு என்ன பேசணும்னு தெரியல. ஓகே, அதில் பல்வேறு நம்ம நேரில் வந்து பேசு அப்படின்ற மாதிரிலாம் உங்களை மிரட்டல் வர்றாங்க. நீ எக்ஸ்ட்ரா பேசுவியா, நேரில் வரையா அப்படின்லாம். அது கொலை மிரட்டல், ஒரு வகையான கொலை மிரட்டல். அதெல்லாம் ஒரு தைரியம் இருந்தா நேர்ல வா, நீ எங்க இருக்கன்னு சொல்லுவோம், அட்ரஸ் சொல்லுவோம், போன் நம்பர் சொல்லு. இப்போ அடுத்து உங்க அம்மா தான் அப்படின்னு இந்த மாதிரி வர்றதெல்லாம் இதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகணும் அவசியமே இல்லை. இதெல்லாம் நம்ம பேசுற கருத்துக்கள்ல சுருக்கிறதுக்கான வேலை, நம்மளை தடுக்கிறதுக்கான வேலை. போடா கத்திட்டு போடா, நான் பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி போறோம். அதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆயிருந்தா நான் 3வது நாளே வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இவ்வளோ நேரம் நீங்கள் நேரம் கொடுத்து பேசினதுக்கு. அவ்வளோ அப்யூசிவாக கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. பல்வேறு நம்மளுக்கு மிரட்டல் வர்றாங்க, அதையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிறீங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை தைரியமாக சொல்லுங்கள், மக்களும் கண்டென்ட் பார்த்து ஆதரவு கொடுக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி பிரதர். நன்றி பிரதர்.